இப்ப எதுக்கு சிரிக்கிறீங்க ஸ்ருதி? இல்ல, அப்பவே நான் யோசிச்சேன், நீங்க பொய் சொன்னது தெரிஞ்சதுக்கு அப்புறம் உங்க மினிஸ்டர் பதவி பறி போக போகுதுன்னு. என்ன சொல்றீங்க? இல்ல, ஆண்டி உங்களை இப்படி கிச்சன் டிபார்ட்மெண்ட்க்கு டீ ப்ரோமோட் பண்ணிருக்காங்கல்ல, அத சொல்றேன். அவங்க உங்களை கிச்சன் பக்கமே கால் பட விடாம பாத்துக்கிட்டாங்க. மீனாவெல்லாம் இதெல்லாம் பண்ண சொல்லுவாங்க. இன்னைக்கு உங்களை டிபார்ட்மெண்ட் மாத்திட்டாங்க போல. ஏங்க, ஒரு தேங்காய் 30 ரூபாங்க. இந்த மாதிரி தேங்காய் வித்துச்சுன்னா எப்படிங்க தேங்காய் அரைச்சி குருமா வைக்க முடியும்? அதுக்கு தாங்க தேங்காவே இல்லாமல் குருமா இந்த மாதிரி செஞ்சு பாருங்க, சூப்பராக இருக்கும். கடலைப்பருப்பு, தக்காளி 2 பழம், பெருஞ்சீரகம், பட்டை லவங்கம் இதெல்லாம் மிக்ஸி ஜாரில் அரைச்சி வச்சுக்கிறோம். எப்பயும் போல் நம்ம குருமா கூட்டி வைக்கிற மாதிரி கூட்டி வச்சுட்டு கொதித்த பிறகு இந்த அரைச்ச விழுதையும் ஊற்றி நல்லா கொதிக்க வைக்கிறீங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் காய்கறி போட்டுக்கலாம், இல்லைன்னா நீங்கள் அப்படியே எம்டி குருமாவே செஞ்சு சாப்பிட்லாம். இது தக்காளி குருமா. செஞ்சுட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.